இன்றைக்கி சஷ்டிங்கிறதுனால கிச்சனுக்குள்ளே வரும்போதே லேட்டாக தான் வந்தேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கம்பு தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி காலையிலேயே கம்பு தோசையும் சட்னி வச்சு காலையில் சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. இந்த கம்பு தோசை சூப்பராக வந்திருந்தது இன்றைக்கி. அதுக்கப்புறமா காலையில் ஜூஸ் போடுறதுக்கு ஒரு பப்பாளி பழம் கட் பண்ணேன். அது வாங்கிட்டு வரும்போது பழுத்துரும்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அது ரொம்ப பச்சையாக இருந்துச்சு. அதனால இன்றைக்கி அதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்தேன். அதில் இந்த வீடியோஸ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். பப்பாளி பழத்தில் மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எண்ணெய் எனக்கு உப்பு காரம் தெரியறத விட ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. உப்பாக காரமாக இல்லை இனிப்பான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பப்பாளி பழம் வேஸ்ட்டாக போகல, டேஸ்ட் நல்லா